பிரியமானவர்களே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், விசுவாசம்னா என்னன்னா நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அப்படின்னா நம்ம ஒரு பொருளை நம்பினா அது உறுதியாக நம்பணுன்றார். நம்பப்படுகிறவர்கள் உறுதியாக நம்பணுன்றார். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்காது. ஒரு பொருளை காணவே முடியாது, அதை கண்டு இது என் கையில் கிடைக்குன்னு நம்பி உறுதிப்படுத்துகிற பாருங்கள், அதுதாங்க விசுவாசம். அதுதான் விசுவாசம். நம்பப்படாத ஒரு காரியம், இது நடக்கவே நடக்காது, என் வாழ்க்கையில் நடக்கும் என்று அதை நம்பி அது விசுவாசித்து அது வழியில் நம்பிக்கையோடு இருக்கிற பாரு, அதுதான் நம்பிக்கை, விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இல்லாத வாழ்க்கை செத்ததுக்கு கிரியாக இருக்குமா. நம்ம விசுவாசம் மேலே எதை நம்பினாலும் நடக்காது. செத்ததுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே தானே இருக்கும். அதுபோல் தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், விசுவாசமானது எப்படி இருக்கும்னா நம்பப்படுகிறவைகளின் எதை நம்புறியோ அதையே நம்பி உறுதியும் அதிலே உறுதியாக இருந்து காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. காணவே முடியாது, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் இது நடக்கும் என்று அதை நம்பி விசுவாசித்து அது வழியில் நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்குங்க. இது நடக்கும்பா, யார் சொன்னால் நீங்கள் அதை நம்பாத. உன் விசுவாசம் என்ன, உன் நம்பிக்கை என்ன, அது மேலே வை. என் நம்பிக்கை என்னன்னா, இயேசு எனக்கு இதை செய்வார், தேவன் இதை முடித்து தருவார், இந்த வாழ்க்கையில் நான் நிறைவேறுவேன், இந்த காரியத்தில் நான் முன்னேறி செல்வேன் அப்படின்னு யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறீங்களோ இது நடக்க வேண்டும். அநேக சொல்லலாம், டாக்டரில் கைவிடப்பட்டிருக்கலாம், அநேக காரியத்தில் நமக்கு இழைத்து போயிருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவங்களை பார்த்து சொல்ல, நீ உன் விசுவாசத்தில் நிலைத்திரு மகனே மகளே என்றார். நம்பிக்கையில் விசுவாசமானது நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலையான விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா ஜெயவாய்க்கு பெற்று நீ அன்போடு வாழ்வீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.